அனைவருக்கும் வணக்கம். 63 நாயன்மார்களில் 3வது நாயன்மாரான இயற்பகை நாயனாரோட கதையை கேட்கலாமா? இயற்பகை நாயனார் சோழ நாட்டில் உள்ள காவிரி பூம்பட்டினத்தில் வணிக மரபில் பிறந்தார். அவர் தன்னோட வணிக திறமையால் பெரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார். சின்ன வயசிலிருந்தே சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். அதனால் சிவனடியார்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கறத தலைச்சிறந்த அறமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். இயற்பகை நாயனாரோட பெருமையை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் நினச்சார். அவர் சிவனடியார் வேடமிட்டு இயற்பகையாரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னார். சிவபெருமான் வீடு தேடி வந்திருப்பதை அறியாத இயற்பகையார் சிவனடியாரை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்றார். சிவனடியார் இயற்பகையாரை பார்த்து, உங்கிட்ட வர சிவனடியார்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பி கேட்டதை நீ மறுக்காமல் கொடுக்கறத அறிஞ்சிக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் விரும்புகிற ஒன்றை உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இயற்பகையார், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. எங்கிட்ட இருக்கிற பொருள் எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை, எல்லாம் ஈசன் தந்தது. ஆகையால் அதை இறைவனின் அடியவர்களுக்கே கொடுத்து நான் ஆனந்தப்படுறேன். உங்களோட தேவையை சொல்லுங்கன்னு சொன்னார். உடனே சிவனடியார் ரூபத்தில் இருந்த சிவபெருமான், இயற்பகையாரே, எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு உங்களோட மனைவியை கொடுங்க. உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இயற்பகை நாயனார் முன்னை விட மகிழ்ச்சி அடைஞ்சு, தாங்கள் என்னிடம் கேட்டது என்னோட புண்ணிய பயனாகும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை பார்க்க, இயற்பகை நாயனாரோட மனைவியாரும் கணவரோட விருப்பப்படி சிவனடியாரோட திருவடியை வணங்கி நின்னாங்க. அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு இயற்பகை நாயனார் கேட்டார். அதுக்கு அடியவர், இந்த ஊரில் உன்னோட உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மேலும் நான் உன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போகிறது தெரிஞ்சால் அவங்களோட சேர்ந்து ஊர் பொதுமக்களும் எனக்கு இடையூறு செய்வாங்க. அதனால் இந்த ஊரோட எல்லையை கடக்கிற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு துணையாக வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே மனைவியையும் சிவனடியாரையும் முன்னாடி போக விட்டு இவர் பின்னாடி காவலாக போனார். இவங்களை தடுத்து நிறுத்திய அவர்களோட உறவினர்களையும் ஊர்க்காரங்களையும் வெட்டி வீழ்த்தி சிவனடியாருக்கு காவலாக ஊரோட எல்லை வர கொண்டு போய் விட்டார். இயற்பகை நாயனாரோட பக்தியின் உயர்வை கண்டு சிவனடியார் உருவில் இருந்த சிவபெருமான் மனம் மகிழ்ச்சி அடைஞ்சார். தன்னோட அடியார் வேடத்தை விடுத்து இயற்பகை நாயனாருக்கும் அவரோட மனைவிக்கும் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் பார்வதியோட காட்சி தந்து ஆசி புரிஞ்சார். இறைவனோட திருவருளால் அவங்க 2 பேரும் சிவலோக பதவி அடைஞ்சாங்க. அவங்களோட இயற்பகை நாயனாரோட வாளுக்கு பலியானவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்தாங்க. நமக்கு அடுக்கடுக்காக துன்பம் வரும்போது கலங்கி நிற்க வேண்டியதில்லை. இது இறைவனோட திருவிளையாடல்னு நினச்சிட்டு பக்தியோடு இருந்தால் துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும். இதைத்தான் இந்த கதை வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.